ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள். உங்கள் நம்பிக்கையை பார்த்து கடவுள் உங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலவுமாக நமது தூதர்களை அனுப்பி நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 6வது சனிக்கிழமையிலே வாசக பகிர்வு நிகழ்விலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக எரேமியா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே எரேமியா வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உடைந்து போன அந்த உடன்படிக்கையை மீண்டும் உருவாக்குகிறார். இனி நீங்கள் சிதறுண்டு இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நான் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். உங்களை ஆளுவதற்கு அரசன் இருப்பான். என் தாவீதே உங்களை ஆட்சி செய்வான். என் மகனாகிய தாவீதே உங்களை ஆட்சி செய்வான். உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் கொடுப்பேன். நலமளிக்கும் உடன்படிக்கை நான் உங்களோடு செய்து கொள்வேன். உங்கள் மூதாதையருக்கு கொடுத்தது போலவே உங்களுக்கு வளமை செழுமை மிக்க நாட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இனி நீங்கள் சிதறுண்டு போக மாட்டீர்கள். ஒரே இனமாக ஒரே மக்களாக இருப்பீர்கள் என்ற வாக்குறுதியை கடவுள் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன், இயேசுவா போல இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன் என்கின்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்கின்ற கடவுளாக நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவை செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். இவன் புதிய புதிய அருமறையானவை செய்து கொண்டிருக்கிறான், மக்கள் இவனை நம்பி விடுவார்களோ என்று பயத்தினால் அவர் என்ன பேசிக் கொள்கிறார் என்றால், உரோமியர்கள் வந்து நமது புராதன சின்னமாகிய எருசலேம் ஆலயத்தையும் மற்றையும் இடித்து பாழாக்கி விடுவார்களோ என்ற பயத்திலே என்ன இவனை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கயபா இங்கே ஒரு இறைவார்த்தை அறிவிக்கிறார். என்ன இறைவார்த்தை என்றால், ஒரு இனமே அழிந்து போவதை விட ஒருவன் அந்த இனத்திற்காக அழிவது நல்லது என்று மறைநூலில் இருப்பதை அங்கே எடுத்துக் கூறுகிறார். ஒரு இறைவாக்கு போல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் என்ற ஒரு இனத்துக்காகவும் கடவுளை நம்பிய அத்தனை மக்களுக்காகவும் இறக்க போகிறார் என்பதை அங்கு ஒரே இறைவாக்காக எடுத்துக் கூறுகிறார். பிரியமானவர்களே, கடவுள் நமக்காக இறந்தார், நம் பாவங்களுக்காக நம் பிணிகளுக்காக இறந்தார். அப்படிப்பட்ட கடவுள் மீண்டுமாக உயிர்ப்பிக்க போகிறார். அப்படி உயிர்ப்பிக்கின்ற பொழுது அவருடைய இறப்பிற்கான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நாம் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவரால் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெற வேண்டுமானால் பாவத்தை மறந்து கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். ஏனென்றால் கடவுள் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன், இனி உங்களை சிதறண்டு போக செய்ய மாட்டேன். அவரிடம் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற மக்களாக வாழ தவக்காலம் நம்மை அழைக்கிறது. முடிந்தவரை இறைவனுடைய அன்பிலே இணைந்திருக்க முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.